புதுசா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. அவங்க ஒரு நாள் சார்ஜ் நிற்கும் அப்படி மாதிரி சொன்னாங்க. பட் 1 hour கூட அந்த ஃபோன் சார்ஜ் நிற்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பேட்டரி அப்படிங்கிறது ஃபால்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீனில் க்ரீன் லைன் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்களா? டோன்ட் வரி, ஐ எம் அட்வொகேட் கணேஷ், இது Day 4 ஆஃப் கன்சியூமர் சீரியஸ். ஸோ உங்களுக்கு இதே போல் டிஃபெக்டிவ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் அப்படிங்கிறத வாங்கலாம். காரை சர்வீஸ் பண்ணும்போது சரியாக சர்வீஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஒரு பொருளை விற்கும்போது ஏற்கனவே ரிப்பேர் ஆன ஒரு பொருளை விற்கிறாங்க, வீணான ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன பொருளை உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே டிஃபெக்டிவ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் சேரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய்ட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தாங்க, இல்லை சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்க உங்களுக்கு தட்டி கழிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கான ரெட்ரஸல் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். ஓகேவா? இது பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்பாக்ஸ்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ வந்து டவுட் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.